தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை கலைக்க முடிவு செய்த முதலமைச்சர், தடுத்து நிறுத்திய அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கட்சியை கலைக்க முடிவு செய்த முதலமைச்சர், தடுத்து நிறுத்திய அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கட்சியை கலைக்க முடிவு செய்த முதலமைச்சர் யார்? நம்ம முதலமைச்சரா? இப்ப இருக்கிற மு.க. ஸ்டாலினா? கிடையாது. இது 1980ஆம் ஆண்டு நடைபெற்றது. திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் எம்ஜிஆர். இவர் அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து 77ஆம் ஆண்டு இவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தமிழக தேர்தல் களத்தில் திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் கட்சிகளாக இருந்தன. ஆனால் இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு எதிரான கட்சிகள் ஒன்று திரண்டன. காங்கிரஸ் அல்லாத மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு காங்கிரசுக்கு எதிராக ஒரு அமைப்பை ஏற்படுத்த முயற்சித்தனர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாமல் போய்விட்டது. இந்தியாவிலேயே முதல்ல காங்கிரஸை காணாமல் போக செய்த மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. ஆனா காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிற அந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க தேசிய தலைவர்கள் முடிவு செய்தனர். தேசிய அளவுல ஜனதா கட்சி தலைவர்கள், காஷ்மீர் முதலமைச்சர் பரூக் அப்துல்லா உள்ளிட்ட பலர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை இரண்டு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பல சுற்றுகளாக சென்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு காலகட்டத்தில் அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த எம்ஜிஆர் தன்னுடைய அதிமுகவை கலைத்துவிட்டு திமுகவில் மீண்டும் இணைய அவர் சம்மதித்தார். ஆனால் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரை உசுப்பேத்தினார். உங்களை வேண்டாம் என்றுதான் கட்சியில் ஒதுக்கினார்கள், கட்சியில் இருந்து நீக்கினார்கள். நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துள்ளீர்கள், ஆட்சியை பிடித்துள்ளீர்கள், முதலமைச்சர் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் மீண்டும் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு மரியாதை கிடையாது, மதிக்கவும் மாட்டார்கள். நம்மளை நம்பி கட்சியில் இருக்க தொண்டர்களை நம்ம ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு அறிவுரை சொல்லியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய பேச்சை கேட்டு எம்ஜிஆர் மனம் மாறி அதிமுகவை கலைக்கும் முடிவை கைவிட்டார். மீண்டும் அதிமுகவை தொடர்ந்து நடத்தினார். அவர் சாகும் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். கட்சியை கலைக்க நினைத்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் எம்ஜிஆர். அவரது மனதை மாற்றியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். இது 1980ஆம் ஆண்டு நடைபெற்றது.